அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக உறவுகளால் துரோகங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி துன்பம் இல்லை என்ற அளவிற்கு எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு தற்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் புதன், உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் நீச்சம் பெற்ற புதன் தற்போது வக்ரமும் பெறுகிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால இதுவரை இருந்து வந்த தடைகள் இனி படிப்படியாக அகலக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக உத்தியோகம், தொழிலில் நீங்கள் செய்த புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாங்க. அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் உருவாகுங்க. இருப்பினும் உற்சாகத்துடன் செயல்பட்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் முன்னேற்றம் காண இருக்கீங்க. பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள் கருதி எடுத்த முயற்சியும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அதாவது கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியானவர் சூரியன், அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனியோடு சேர்கிறாருங்க. அதோடு சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வருங்க. அதே போல சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் அனைத்துமே ஈடேற இருக்குது. கலை இலக்கியம் சார்ந்த பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகத்தால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சீராகும். பணம் தொடர்பாக எடுத்த புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு திருப்திகரமாக இருக்குங்க. மனதில் உதித்த நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும் நேரமா அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள். அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு உயர இருக்குது. தனித்தனியாக விலகி பணிபுரிந்த தம்பதியருக்கு இப்பொழுது ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கூடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதியான புதன் பகவான் மீன ராசியில் நீச்சம் பெறுவது மட்டும் இல்லாமல் அங்கு வக்ரமும் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் விரையாதிபதி. நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் விரயத்திற்கு ஏற்ற வரவு வந்து கொண்டே இருக்குங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் திருப்தி தரங்க. வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்குதுங்க. இக்காலத்தில் பொருள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தருணங்கள்ல ராகு ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. மற்ற கிரகங்களால் பயனில்லைங்க. இருந்தாலும் ராசிக்கு வாக்கு, தனம் ஆகிய இடங்களுக்கும் சகாயஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது சமய சஞ்சீவினியாக அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப சிறு விஷயங்களுக்காக கூட நீங்கள் அதிகமாக அலைச்சலையும் பிரயாசையும் பட வேண்டி இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை ஏற்க நேரிடும். மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு கவலை அளிக்குங்க. வருமானம்
திருப்திகரமாக இருந்தும் கூட செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இத்தகைய செலவுகளையும் உங்களால் தவிர்க்க இயலாது. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வரன் அமைவதில் சிக்கல்கள் உருவாகுங்க. மனதில் நிம்மதி குறையும். அது மட்டும் இல்லாமல் காலகட்டங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் உண்டாகுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. ஓய்வில்லாத உழைப்பும் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்துங்க. உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. உடல் நல குறைவினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல நேரிடும். கவனமாக வேலை பார்த்தும் கூட தவறுகள் ஏற்படக்கூடுங்க. தற்காலிக பணியாளர்களுடைய நிரந்தர பணி உத்தரவு தள்ளி போகுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது கடினம் தாங்க. அப்படியே கிடைத்தாலும் மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலையாக அமையும். இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதேபோல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் காலகட்டங்களில் கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. நினைவாற்றல் பாதிக்கப்படும். தக்க தருணத்தில் படித்தவை மறந்து போகுங்க. விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் உல்லாச பயணம் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. மானிட வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆபத்து காத்துள்ளதோ அத்தகைய தருணங்களை முன்கூட்டியே நமக்கு கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த புதனுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல் பணிகள்ல கடுமையான உழைப்பு இருக்குங்க. ஓரளவு விளைச்சல் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நியாயமான விலை கிடைக்குங்க. தனஸ்தானத்திற்கு குரு சுப பார்வை கிடைப்பதால் லாபம் திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளை பொறுத்தவரையில் சுமாரான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு சுக்கிரன் இருவருமே அனுகூலமாக இல்லைங்க. சிறு உடல் உபாதைகளும் குடும்பத்தில் குழந்தைகள் பற்றிய கவலையும் மனதை அறிக்குங்க. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு வரன் அமைவது தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் திருமண முயற்சிகளில் அதிக கவனம் மிக மிக நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருக்கொள்ளிக்காடு திருநாகேஸ்வரம் திருக்கோவில் தரிசனம் தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு பரிகாரமா அமையுது துலாம் ராசியினருக்கு.